அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் சூரியன், 2இல் புதன், குரு, சுக்கிரன், 3இல் கேது, 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், 10இல் சனி இருக்கிறார். ஆக உங்கள் ராசியாதிபதி புதன், சுக்கிரன், குரு சேர்க்கை பெற்று 2இல் சஞ்சரிப்பது மிக அற்புதமான அமைப்பு. அளவுக்கு மீறிய பண வரவுகள் உண்டு. பணம் தங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் தேடி வந்து கொண்டே இருக்கும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து உங்களின் பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் விலகும். பிறருக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் பெருகும், நெருக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிய பெண்மணிகளுக்கு நல்ல விதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். தரகு, கமிஷன், ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஆதாயம் அடைவீர்கள். தொழில் வளர்ச்சிக்கான உதவிகள் தங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் செல்பவர்களுக்கு நன்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு உயர் அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ராசிநாதன் புதன் மிகவும் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 6க்குரிய செவ்வாய் 12ஆம் இடத்தில் மறைவது ஆரோக்கியத்தில் சீர் பெறுவதை காட்டுகிறது. இதுவரை நோய் நொடி இருந்தால் அனைத்தும் விலகும். சொத்தின் மூலம் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி உண்டு. தாங்கள் கொடுத்த பணம், கடனாக கொடுத்த பணம் அனைத்தும் வசூலாகிவிடும். ராசியில் சூரியன் இருப்பதால் பயணங்களில் அலைச்சல் உண்டு. அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய கை கால் ஒரு பக்கம் சும்மா இருக்காது. உஷ்ண வியாதி வரலாம். ராசியிலேயே உஷ்ண கிரகம் சூரியன் இருப்பதால் உஷ்ண நோய்கள் வரலாம். கண்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். யூரினல் இன்ஃபெக்ஷன் போன்றவை வரலாம். இரத்த சம்பந்தமான உறவுகளால் பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக சகோதரர்களால் சில மனக்கசப்புகள் வரலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஜூலை மாதம் 1ஆம் தேதி பகல் 1:32 முதல் 3ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் நீடிக்கும். தங்களுக்கு தேவை கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம், திருக்குறளை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க்கையில் நன்மை பெறுவீர். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.